வீரா சீரியல் இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ராகவன் பணத்தெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. ராமச்சந்திரன் ராகவன் கிட்ட, என்ன ராகவா எல்லா பணமும் ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு கேட்கும்போது ராகவன் ரொம்ப தயங்கிக்கிட்டே, அது இல்லைப்பா, ஒரு 30 லட்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னதுமே ராமச்சந்திரன், 30 லட்சம் கம்மியாக இருக்கா, என்ன சொல்கிற நீ, இதெல்லாம் ரெடி பண்ண முடியலன்னா முன்னாடியே சொல்ல மாட்டியா என்கிட்ட, இப்போ நான் அவங்களுக்கு என்ன பதில் சொல்கிறது அப்படின்லாம் பதட்டமாகறாங்க. இல்லைப்பா, மாறன் அக்கௌண்ட்டுக்கு ஒரு 10 லட்சம் அனுப்பியிருக்கேன், அவன் வித்ட்ரா பண்ணானா என்னன்னு தெரியல, நான் கேட்குறேன் அப்படின்னு கால் பண்ணி கேட்க, மாறன் அந்த பணத்தை வித்ட்ரா பண்ணிட்டேன், என் ரூம் லாக்கரில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நான் அந்த பணத்தை வரைக்கும் எடுத்துக்கிட்டு நாம் போகலாம் அப்படின்னு ராமச்சந்திரனும் ராகவனும் அங்கேருந்து கிளம்புறாங்க. இது தெரிஞ்சுக்கிட்ட கண்மணி அரவிந்தோட அப்பாவுக்கு கால் பண்ணி, என் மாமனாரும் என் வீட்டுக்காரரும் இப்போ பணத்தை எடுத்துக்கிட்டு அங்கே தான் வராங்க, அவங்க பணம் ஏதாவது கம்மியாக கொடுத்தா அவங்கள நல்லா அசிங்கப்படுத்தி அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கடையில் வந்துட்டு மாறன் வீராக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. வீரா வந்ததுமே மாறனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அதனால ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லி ரொம்ப ஜாலியாக வந்து எல்லாருக்கிட்டையும் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போது கடையில் வேலை செய்கிற இன்னொரு பையன் வந்துட்டு மாறன் கிட்ட, அண்ணன் உங்ககிட்ட கேட்கணும்னு இருந்தேன், மலைக்கோட்டை பக்கமாக ஒரு நாள் நீங்கள் ஒரு பொண்ணு கூட போயிட்டு இருந்தீங்க, யார் அண்ணது, நீங்கள் லவ் பண்ணுறீங்கன்னு எங்களுக்கு தெரியும், ஆனால் யார் அண்ணி அப்படின்னு கேட்கும்போது, இதோ உட்காந்துட்டு இருக்காளே எதிர்க்க அவதான் அப்படின்னு மனசுலேயே நினச்சிக்கிட்டு உடனே மாறன் ரொம்ப கோவப்படுற மாதிரி பேசுகிறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் எல்லாம் வேலையை செய்கிறது கிடையாதா, நான் ஃப்ரெண்ட்லியாக உங்ககிட்ட பழகுறேன்றதுனால ரொம்ப ஓவராக அட்வான்டேஜ் எடுத்துக்கிறீங்களா, ஒழுங்காக போய் வேலையை பாருங்கள் அப்படிலாம் கோவப்படுறாங்க. கோவப்பட்டுட்டு வீரா கிட்ட வந்து கேட்குறாங்க, நான் உன்னை கவனிச்சுட்டு தான் இருந்தேன், எங்கே நான் உண்மையை சொல்லிடணும்னு பயந்துட்டு தானே அப்படின்னு கேட்க, நான் ஏன் பயப்படணும், அதெல்லாம் நான் பயப்படல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நான் உண்மையை சொன்னால் உனக்கு பிரச்சனை இல்லை அப்படி தானே அப்படின்னு கேட்க, ஆமாம் சொல்லிக்கோ, நான் என்ன உன்னையை லவ் பண்ணுறேன் அப்படின்னு திரும்ப வீரா சொல்ல மாறனுங்கேருந்து அமைதியாக போய்ட்டுறாங்க. இன்னொரு பக்கம் வீராவோட அம்மா மாறனுக்கு கால் பண்ணி, கல்யாண வேலை நிறைய இருக்குது, அதெல்லாம் நீங்கள் தான் கிட்ட இருந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வீரா அது வேண்டாம் இது வேண்டான்னு சொல்லுவா, அவளையும் நீங்கள் தான் சமாதானப்படுத்தி இந்த கல்யாணத்தை நல்லபடியாக முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு மாறன் கிட்ட சொல்லும்போது மாறனுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல், சரிம்மா அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. அங்கே ராகவனும் ராமச்சந்திரனும் வந்து அரவிந்தோட வீட்டுக்கு வந்து போகிறாங்க. போனதுமே பெட்டியில் இருக்கிற பணத்தை வந்து அவர்கிட்ட கொடுக்குறாங்க. அதை வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷமா, பெரிய மனுஷன்னா பெரிய மனுஷன்தான் அப்படின்னு சொன்ன உடனே ராமச்சந்திரன் வந்து சொல்கிறாரு, இல்லை சம்பந்தி, ஒரு 20 லட்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னதுமே கோவப்படுறாரு. என்ன சார் இது, பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்க மாட்டீங்களே, நீங்கள் இவ்வளோ சாதாரணமாக சொல்கிறீங்க, நீங்கள் என்ன எனக்கு சும்மா கொடுக்குறீங்களா இல்லை வட்டிக்கு கொடுக்குறீங்களா, 20 லட்சம் கம்மியாக இருக்குன்னு சொல்கிறீங்க, கல்யாணம் வேற நெருங்கிக்கிட்டே இருக்குது, இந்த மாதிரி பண்ணால் எப்படி, அது என்ன சார் இப்படியெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு ரொம்ப கோவப்படுறாங்க. அப்போது ராமச்சந்திரன் வந்துட்டு, நான் வேணா செக்கு போட்டு கொடுக்குறேன் அப்படின்லாம் சொல்லும்போது, என்ன அதெல்லாம் பவுன்ஸ் ஆகிட்டா நான் என்ன பண்ணுறது அப்படின்லாம் வந்து கோவப்படுறாங்க. என்னை மாட்டி விடலான்னு பார்க்குறீங்களா, அதை ஒரு சாட்சியாக வச்சு நான் அப்படிலாம் கேட்டேன்னு மாட்டி விடலான்னு பார்க்குறீங்களா அப்படின்லாம் கோவப்படுறாங்க. அப்போது ராமச்சந்திரன் வந்துட்டு, இல்லை தப்பாக எடுத்துக்காதீங்க, நீங்கள் வேற பணத்தை பிளாக்ல கேட்டீங்க, நான் வந்து எப்பவுமே கையில் வந்து காசெல்லாம் வச்சுருக்க மாட்டோம், எல்லாமே ஆன்லைன் டிரான்சாக்ஷன் தான், டேக்ஸ் எல்லாம் ஒழுங்காக கட்டிடுவோம், அதான் வந்து திடீர்னு கேட்டதுமே வந்து எங்களால் புரட்ட முடியல, கல்யாணத்துக்கு முன்னாடி நான் கண்டிப்பாக கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்ல, என்ன சார் நீங்கள் கொஞ்சமாவது பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்கோங்க அப்படின்லாம் கோவப்படுறாங்க. அப்போ வந்து செக்கையும் போட்டு கொடுத்துட்றாங்க. நீங்கள் பேருக்கு தான் வந்து டெக்ஸ்டைல் கடை ஓனரு, ஆனால் என்ன இப்படி இருக்கீங்க, அங்கங்கே பிச்சைக்கார மாதிரி இருக்கானுங்க, அவனுங்கிட்டலாம் 500 கோடி 1000 கோடின்னு வச்சுருக்கானுங்க, 1 கோடி உங்களால் புரட்ட முடியலையா, பலன்னு சட்டை போட்டால் மட்டும் பத்தாது அப்படிலாம் சொல்ல, அப்போ ராமச்சந்திரன் வந்துட்டு, சார் கொஞ்சம் மரியாதையாக பேசுங்க அப்படின்னு சொல்ல, நீங்கள் மரியாதையாக நடந்துக்கிட்டா நான் ஏன் மரியாதையாக நடந்துக்காமல் போகிறேன் அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க. ராகவன் இதெல்லாம் பார்த்துட்டு டென்ஷன் ஆகிட்டுருப்பாரு. அதுக்கப்புறம் செக்கை 20 லட்சத்துக்கு போட்டு கொடுக்குறாங்க. அதை வாங்கிட்டு, என்ன நீங்கள்லாம் வந்து இப்படியெல்லாம் நடந்துக்கிறீங்களோ தெரியல, அந்த பொண்ணு அன்னைக்கு சொன்னப்போ நான் சம்மதிச்சதுக்கு காரணம் வந்துட்டு நீங்கள்லாம் இருக்கீங்க, நீங்கள்லாம் ஏதாவது பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான், நீங்கள் என்னடானா இப்படி இருக்கீங்க, உங்களால் அந்த குடும்பத்தில் ஒரு உசிரே போயிருக்கு, அதுக்கு இதெல்லாம் எவ்வளோ கம்மி தான், இதை உங்களால் கொடுக்க முடியலையா, அங்கங்கே போய் பாருங்கள், இந்த ஏரியா விட்டு நான் தாண்டினா எனக்கு யாருன்னே தெரியாது, ஆனால் நான் இப்போ உங்களுக்கு
உங்களுக்கு 1 கோடி கொடுக்கட்டுமா அப்படின்லாம் பேச பேச வந்துட்டு ராகவனுக்கு ரொம்ப கோவம் வருது. கண்ட்ரோல் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்காங்க. அப்போ கடைசியாக அவர் வந்துட்டு சொல்கிறாரு, உங்களால் இந்த 1 கோடியே வந்து பரட்ட முடியல, பேருக்கு தான் வந்து அப்படியே பெரிய பணக்காரங்க மாதிரி சீன் போடுறீங்க, ஆனால் வெறும் லெட்டர் பேட கேஸாலாம் இருக்கீங்க அப்படின்னு சொன்னதுமே ராகவன் வந்துட்டு, ஹே யாரை பார்த்து என்ன பேசுகிற நீ, இன்னொரு வார்த்தை நீ பேசின அவ்வளோதான் அப்படின்னு கோவப்பட, அப்போ ராமச்சந்திரன் ராகவன் வந்து அமைதியாக இருக்க சொல்லி சொல்கிறாங்க. ராகவன் ரொம்ப கோவப்பட்டதுமே அரவிந்தோட அப்பா வந்துட்டு, நீங்கள் எல்லாம் இப்படி பேசுகிறத பார்த்தா எனக்கு என்னமோ இந்த கல்யாணத்தை நடத்தலாமா வேண்டாமா அப்படின்னு தோணுது அப்படின்னு சொன்னதுமே ராமச்சந்திரன் கடைசியாக ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், அந்த பொண்ணு வீரா நாங்கள் எல்லாம் சொன்னதை நம்பி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கா, இந்த கல்யாணம் நடக்கணும், தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, அதான் நீங்கள் கேட்ட பணத்தை நான் கொடுத்துட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் அங்கேருந்து வந்துடுறாங்க. ராகவனா வந்து, அப்பா என்னப்பா இப்போவே இப்படி பேசுகிறாங்களேப்பா, என்னப்பா பண்ணுறது நாம் அப்படின்னு கோவப்பட, விடுடா, நாளைக்கு அவங்க எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது, வீரா இந்த வீட்டுக்கு வந்தால் சந்தோஷமாக வாழணும், அதுக்காக தான் இதெல்லாம் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல, அப்பா எனக்கு என்னமோ இது சரியாக படலைப்பா, இப்போவே இப்படி பேசுகிறாங்களே, வீரா எப்படி இந்த வீட்டில் சந்தோஷமாக இருப்பா, நாளைக்கு ஏதாவது பண்ணால் நம்ம என்னப்பா பண்ண முடியும் அப்படின்னு கேட்க, டேய் இப்போ அவங்க எதுவும் பேசக்கூடாதுன்றதுனால தான் நான் இந்த பணத்தையே கொடுக்குறேன், நாளைக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணால் நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்றது அவங்களுக்கே தெரியும், எனக்கு வந்து பொண்ணு கிடையாது, எனக்கு வீராக்கு கல்யாணம் பண்ணுற வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அதை நாம் நல்லபடியாக பண்ணணும், நாளை பின்ன அவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணால் நாம் என்ன பண்ணுவோன்னு அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க, மாப்பிள்ளையும் வீரா மேலே உயிராக இருக்காங்க, வீராக்கும் மாப்பிள்ளையும் பிடிச்சிருக்கு, இது போதும், இந்த கல்யாணத்தை நாம் பண்ணுவோம் அப்படின்னு ராகவனை கன்வின்ஸ் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் வள்ளி வீராவை வீட்டுக்கு வர சொல்லி மாறனை பற்றி பேசலாம் அப்படின்னு வர சொல்லியிருப்பாங்க. வீரா வந்ததுமே பயங்கரமாக கவனிக்கிறாங்க. அம்மா என்னை எதுக்காக வர சொன்னீங்க அப்படின்னு கேட்க, அப்போது வள்ளி வந்துட்டு, இல்லை உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும், அதுக்காக தான் வர சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு இந்த கல்யாணத்தில் சம்மதமா, ஓகேவா, இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் ஒன்று கம்பல் பண்ணதுனால இந்த கல்யாணத்துக்கு நீ ஓகே சொன்னியா அப்படின்லாம் கேட்க, உங்கள் அம்மா கிட்ட வந்து உனக்கு பிடிக்கலன்னு சொன்னால் அவங்க கஷ்டப்படுவாங்க, உங்கள் அக்காவும் இங்கே கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துட்டா, பிருந்தாவும் சின்ன பொண்ணு, உன் மனசில் இருக்கிறதுலாம் உன்னால் சொல்ல முடியாது, அதனால தான் நான் கேட்குறேன், உனக்கு ஏதாவது பிரச்சனைன்னா சொல்லுமா அப்படின்னு கேட்க, அப்போது வீரா வந்துட்டு, நான் தான் அன்றைக்கே சொன்னனே, எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கும் ஓகேன்னு சொன்னனே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது வள்ளி வந்துட்டு, அப்படியா, சரி நீ மாறனை பற்றி என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்க, மாறன் வந்து அவங்க அப்பா கிட்ட திட்டு வாங்கிக்கிட்டே இருப்பான், இப்போது நீ எப்படி கடையில் அவன் கூட இருக்கல்ல, அவன் எப்படின்னு நீ சொல்லு அப்படின்னு சொல்ல, மாறன் நல்ல பையன்தான் ஆனால் அப்படின்னு சொல்லும்போது, ஆனால் என்ன குடிக்கிறான் அதானே, என்னன்னு தெரியல, திடீர்னு ஒரு 3 நாள் குடிக்கவே இல்லை அப்படின்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. மாறனை பற்றி அப்படியே லைட்டாக பேச்சு கொடுக்குறாங்க. அப்புறம் மாறனுக்கு வந்து உன்னை மாதிரி ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசை தான், என்ன பண்ணுறது அப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. மாறன் உன்னை அப்படின்னு சொல்லி வரும்போது கரெக்டாக மாறன் வந்து அத்தை அப்படின்னு கத்துறாங்க. வந்ததுமே வந்துட்டு வீரா கிட்ட, ஏய் நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்க, அங்கே கடையில் உன்னை எல்லாரும் தேடிட்டுருக்காங்க, நீ கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வீராவும் அங்கேருந்து போயிடுவாங்க. மாறன் வள்ளிக்கிட்ட கோவப்படுறாங்க. அத்தை என்ன பண்ணிகிட்ருக்க நீ அப்படின்னு கேட்க, இல்லை வீரா கிட்ட பேசலாம் தான் வர சொன்னேன், என்ன இப்போ அப்படின்னு கேட்க, நீயே என்னை அப்பா கிட்ட மாட்டி விட்டுருவ போல இருக்கே, ஏன் இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு கேட்க, அதுக்கு வள்ளி வந்துட்டு, டேய் சின்ன வயசில் பண்ணாத தப்புக்கு எத்தனை முறை அடி வாங்கியிருக்கேன், இப்போது லவ் பண்ணுறதுக்கு பண்ணிவிட்டு அடி வாங்கினா என்னடா தப்பு இப்போ அப்படின்னு சொல்ல, மாறன் அப்படியே தலையை பிடிச்சிக்கிட்டு, ஐயோ இது என்ன நம்மளை எப்படி டார்ச்சர் பண்ணுதே அப்படின்னு டென்ஷனாக நின்றுட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.